தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் அரசியல் செய்வதற்கும் முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி மக்களிடையே பதற்றத்தை உருவாக்குவதற்கும் RSS மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன. அவர்களைப் போல நீதிமன்றத்திற்குள்ளே இருந்து கொண்டே அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற நீதிபதி அவர்களின் நடவடிக்கைகள் மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. அவர் தொடர்ந்து இதுபோன்ற அதிரடி தீர்ப்புகளை தந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் ஒரு கேடான சூழலை உருவாக்கி வருவது கவலை அளிக்கிறது. அவர் அந்த பதவியிலே தொடர்வதற்கு நீடிப்பதற்கு தகுதியுள்ளவர் தானா என்கிற கேள்வி எழுகிறது. மதிப்புக்குரிய திருமாவளவனை பார்த்து நான் கேட்கிறேன். இப்ப இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். ஏதாவது பொது அமைதி வந்திருக்கா? நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க மட்டும் சொல்லுங்க. ஏதாவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில எங்கேயாவது இருக்குதா? நேற்றே இந்த தீர்ப்பு சொல்லியிருந்தா வெளியே தெரியாமலேயே இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம நேற்றே தீபம் ஏற்றிருப்பாங்க, எல்லாரும் சாமி கொண்டிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆக இதுல குந்தகம் விளைவிப்பது யார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருதலை பட்சமாக வாக்கு வங்கி அரசியலுக்காக பெரும்பான்மை சமுதாய மக்களை புண்படுத்துகின்ற வகையில் சிறுபான்மையின் ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை நமது மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களும் நீதிமன்றத்தையே நீதிபதியே அவதூறாக பேசலாம். ஆனால் இதே நீதிபதி தான் பழனி மலையை சுற்றி உள்ள அடிவாரத்தில் இருக்க அனைத்து ஆக்கிரமிப்பும் அகற்ற வேண்டும் சொன்ன அது நியாயமான தீர்ப்பு. அது மட்டும் இல்லை, ஒரு நீதியரசரை அதாவது என்னன்னா நீதிபதியை குற்றம் சாட்டினால் அதுக்கு என்ன தண்டனை உண்டுமோ அதை தமிழக அரசு நிச்சயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. நேற்றே அழகா கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் கெடுபிடி